அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறை வருகைக்காக ஆயத்தமாவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 37 முதல் 44 முடிய. அன்பார்ந்தவர்களை, திருவருகைக்காக நாம் நம்மை தயாரிக்கின்ற காலம். முதல் வாரத்தில் ஆயத்தமாவோம் என்ற சிந்தனையை தேர்வு செய்துள்ளோம். வாழ்விலே ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கு முன்னால் ஆயத்தமாக இருக்கிறோம், நல்ல முறையில் தயாரிக்கிறோம். எங்கு தயாரிப்பு சிறப்பாக உள்ளதோ அங்கே இறைவனது அருட்கரத்தால் நல்ல செயல்பாடுகளை நாம் காண முடியும். மாணவர்கள் தேர்வுக்காக ஆயத்தமாக தங்களை தயாரிக்கின்ற போது நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுகிறார்கள். தொழிலாளர்கள் நல்ல தயாரிப்போடு வேலை செய்யும் போது நல்ல பயனை பெறுகிறார்கள். பொது நிகழ்ச்சிகளில் மக்கள் நல்ல தயாரிப்பை மேற்கொள்கின்ற பொழுது அவற்றினால் பலரும் பயன் பெறுகிறார்கள். பொது சேவையில் நல்ல தயாரிப்போடு இறங்குகின்ற பொழுது அவற்றின் வழியாகவும் பலருக்கு நன்மை செய்ய முடிகின்றது. இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. ஒவ்வொரு ஆண்டும் திருவருகை காலத்துடன் ஒரு புதிய வழிபாட்டு ஆண்டை துவங்குகிறோம். வருகிற 4 வாரங்களிலும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுமாறு நம்மை அழைக்கின்ற திருவழிபாடு. அவர் நம் வாழ்வில் அன்றாடம் வருகிறார் என்றும் இறுதி நாட்களில் மாட்சியுடன் மீண்டு வருவார் என்றும் நினைவூட்டுகிறது. திருவருகை காலம் என்பது எதிர்பார்ப்பின் காலம், நம்பிக்கையை நம் உள்ளங்களில் விதைக்கும் காலம். இது அருளின் காலம். கடவுள் நமக்கு செய்ய உள்ள வாக்குறுதிகளை நமக்கு நினைவுபடுத்தும் காலம். திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல, நம்மிடையே குடிகொள்ளும் நோக்கத்தில் வானிலிருந்து இறங்கி வந்த இறைவனின் நெருக்கத்தை அதிகமாக உணரும் காலம். திருவருகை காலம் என்பது 2 முக்கிய நோக்கங்களை வலியுறுத்துகிறது. முதலாவது, கிறிஸ்துவின் முதல் வருகையின் நினைவாய். ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தயாரிக்கும் காலமாகவும், 2வது, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி நம் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள அருளப்படும் காலமாகவும் திருவருகை காலம் அமைகிறது. எனவே இவ்விரு காரணங்களால் திருவருகை காலம் இறைபற்றும் மகிழ்ச்சி நிறைந்த எதிர்பார்ப்பின் காலமாக விளங்குகின்றது. திருவருகை காலம் முதல் ஞாயிற்றிலிருந்து டிசம்பர் 16ஆம் நாள் வரை உள்ள நாட்கள் இயேசு 2ஆம் வருகைக்கான தயாரிப்பு நாளாகும். டிசம்பர் 17 முதல் 24 உட்பட வரும் வார நாட்கள் கிறிஸ்து பிறப்புக்கு நேரடி முன்னேற்பாடாகவும் அமைகின்றன. கிறிஸ்து முதல் வருகை ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருந்த இஸ்ரேல் மக்களைப் போல் அவரின் 2ஆம் வருகை புதிய இஸ்ரேல் மக்களாகிய நாம் எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருந்து எதிர்நோக்க வேண்டும் என்பதே இந்த திருவருகை காலத்தின் மைய கருத்து. இக்கருத்தை மையப்படுத்திய இன்றைய வாசகங்களும் இறுதி காலத்தை பற்றி எடுத்துரைத்து நாம் மிகவும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தை இறைவாக்கிய எசாயா மெசியாவின் காலத்தில் நிகழவிருப்பன பற்றி எடுத்துரைக்கின்றார். இவ்வாசகத்தில் கடவுள் தரும் முடிவில்லா அமைதியை பற்றி எசாயா இறைவாக்குரைக்கிறார். இறுதி நாள்களில் மக்கள் நங்கள் யாவை இறைவனை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள் என்கிறார் எசாயா. அவர்கள் எங்கு வருவது நோக்கம் ஆண்டவர் வழிகளை கற்றுக்கொள்வதே. எல்லா மக்களும் யாவை இறைவனை தேடி வருவதால் யாவே அனைவருக்கும் ஆண்டவர் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. எனவே யாவே ஆண்டவரின் வழியில் அவருடைய கட்டளைகளை கேட்டு மக்கள் நடக்கும்போது அமைதியில் அவர்கள் வாழ்வார்கள் என எசாயா எடுத்துரைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கான அழைப்பு என்பது ஆண்டவரின் மலைக்கு செல்ல வேண்டுமெனில் அழிவுக்கு இட்டு செல்லும் செருக்கையும் ஆணவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதுதான். மனிதரில் வெளிப்படும் செருக்கும் ஆணவமும் அழிவுக்கானவை. இவை பல வழிகளில் மனிதரை சிறுமைப்படுத்துகின்றன. கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் மனிதரை தடுத்து விடுகின்றன. ஆகவே இன்று இவற்றிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்யும் உளப்பாங்கை நாம் பெற வேண்டும். இயேசு நம் நடுவில் அமைதியை விதைக்க வருகிறார். அவரை நோக்கி பயணம் செய்யும் நாம் அமைதியை நம்மில் ஏந்த வேண்டும். வாழ்க்கை கலப்பை குழுக்களாகவும் ஈட்டிகள் கருக்கறிவாள்களாகவும் மாற வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு இறுதி தீர்ப்பு பற்றி போதிக்கையில் 3 கருத்துக்களை நமக்கு முன்வைக்கின்றார். அவை: 1, எச்சரிக்கையாக இருத்தல்; 2வது, தயார் நிலையில் இருத்தல்; 3வது, விழிப்பாயிருத்தல்.
எச்சரிக்கையாக இருத்தல் குறித்து இயேசு பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த நோவா காலத்து வெள்ளப்பெருக்கு நிகழ்வை மேற்கோள் காட்டுகிறார். எல்லோரும் மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நோவா மட்டும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நேர்மையாளராக வாழ்ந்த நோவாவும் அவரது குடும்பத்தாரும் கடவுளை அருளால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பெட்டகம் செய்வதை கண்டும் கூட மக்கள் விழிப்பாக இல்லை. மனமாற்றம் பெறாததால் அவர்கள் சந்தித்த அழிவையே. இந்நிகழ்வை குறிப்பிடும் இயேசுவும் மானிட மகனின் வருகையின் போது இவ்வாறு இருக்கு என எச்சரித்து அவரின் குரலுக்கு செய்மடுக்க அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது, எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவரின் திடீர் வருகை குறித்து எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த, இருவர் வயலில் இருப்ப ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்னும் உருவகம் வழியாக தீயவர்கள் கைவிடப்பட்டு நல்லவர்கள் கடவுளால் என்றுமுள்ள வாழ்விற்கு எடுத்துக்கொள்ளப்படுவர் என்று பொருள் பொதிந்த விதத்தில் எடுத்துரைக்கின்றார். ஆண்டவருடைய வருகை வந்தே தீரும் என வலியுறுத்தி இயேசு தம் வாழ்வால் அவருக்கு உகந்தவராய் இருந்து அவரை வரவேற்க எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என அறிவுரை தருகிறார். ஆகவே கடவுளுக்காக நமது கடமைகளை பொறுப்புடன் ஆற்றுவதில் பிரமாணிக்கமாக இருப்பது கூட நமது மீட்புக்கு பெரிய அளவில் உதவும். மூன்றாவது, இயேசு திருடர் குறித்த ஒரு கருத்தை கூறி விழிப்பாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றார். நமது வீட்டிற்குள் திருடர் எப்போது வருவார் என்பதை நாம் அறிந்திருந்தால் நமது உடைமைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் திருடர்கள் எப்போது வருவார்கள் என்பது எவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அதுபோலவே மானிட மகனின் இரண்டாவது வருகை எப்போது நிகழும் என்பது எவருக்கும் தெரியாது. எனவே எந்நேரத்தில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஓர் அழுத்தமான அழைப்பாகும். முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோர் போல கருகிவிடும் என்று எச்சரிக்கின்றார் வள்ளுவர். ஆகவே விழிப்பாக இருத்தல் என்பது இன்று மிக முக்கிய கிறிஸ்தவ கடமையாக பார்க்கப்படுகிறது. நகைச்சுவை புனித என்று அழைக்கப்படும் புனித பிலிப்பு நேரி நண்பருடன் விளையாடி கொண்டிருந்த போது நண்பர் ஒருவர் அவரிடம், பிலிப், இதோ அடுத்த நிமிடமே நீ இறக்கப் போகிறாய் என்று தெரிந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அவர் புன்னகையுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன் என்றாராம். அதுபோலவே 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த அறிஞரான ஜான் வெஸ்லியிடம், இன்று உங்கள் வாழ்வின் கடைசி நாள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்க வெஸ்லியோ, மாலை 4 மணிக்கு நான் வழக்கம் போல் தேநீர் அருந்துவேன், 6 மணிக்கு நோயிற்றிருக்கும் திருமதி பிரவுனை மருத்துவமனையில் பார்க்க செல்வேன், 8 மணிக்கு மாலை ஜெபங்களை குறிவிட்டு உணவிற்கு பின் வழக்கம் போல் தூங்க செல்வேன், விழித்தெழும்போது இறைவன் முகத்தில் விழிப்பேன் என்று கூறுகிறாராம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் என்னுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றுகின்றேனா? கடவுளுடைய வருகைக்காக நான் மிகவும் ஆர்வத்தோடு தயாரிப்பாக விழிப்போடு இருக்கிறேனா? இறை வருகைக்காக பலவீனங்களெல்லாம் விட்டுவிட்டு நல்ல செயல்களுடைய வாழ்க்கை முறை என்னிடம் சிறப்பிடம் பெறுகிறதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றவும், ஒவ்வொரு நாளும் விழிப்பாக இருந்து உம்மை எதிர்கொள்ளவும், எங்களுக்கு என்று நீர் கொடுத்த நேரத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு சான்று பெறவும் உதவி செய்யும். ஆமேன்.